சரியாக காதல் திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும் சார்? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல யாருக்கு காதல் திருமணம் நடக்கும், யாருக்கு காதல் திருமணம் தடைபெறும், யாருக்கு காதல் காதலாவே இருக்கும், யாருக்கு காதல் கல்யாணத்துல போய் முடியும் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லக்னம் 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்து அது சுக்கிரனா தொடர்பு இருந்தா நல்ல அழகான காதலியோ, ஆணா இருந்தா நல்ல காதலி, பெண்ணா இருந்தா நல்ல காதலன், அழகான காதலன் கிடைப்பாங்க. இதே செவ்வாவா இருந்ததுன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமான காதலி, கொஞ்சம் முரட்டுத்தனமான காதலன் கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. ராகுவாக இருந்தால் படபடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது, கோழி சொல்கிற மாதிரியான அமைப்புள்ள காதலன் காதலி கிடைப்பாங்க. குருவாக இருந்தால் நல்ல ஆன்மீக சம்பந்தமாக நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய காதலன் காதலி கிடைப்பாங்க. சனியாக இருந்தால் மந்த புத்தி உள்ள காதலன் காதலி கிடைப்பாங்க. புதனாக இருந்தால் நல்ல அறிவு, செம்ம டேலண்ட்டாக இருக்க, நல்லா காமிக்கலாக பேசக்கூடிய காதலன் காதலி அமைவாங்க. கேதுவாக இருந்ததுன்னா கிரிமினல் புத்தி உள்ள காதலன் காதலி அமைவாங்க. இந்த மாதிரி காதல் ஏற்படுறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தில். அதேமாதிரி காதல் ஏற்பட்டுருச்சு, அது திருமணத்தில் போய் முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் 4 தொடர்பு இருந்ததுன்னா முதல் காதல் நடக்காது, முதல் காதல் கட் ஆகும். இதே ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் காதல் காதலாக தான் இருக்கும், திருமணம் வரைக்கும் போகாது. இதே ஒருத்தருக்கு 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் தொடர்பு இருந்ததுன்னா காதல் திருமணத்தில் போய் முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது பற்றி நான் இன்னும் மேற்கொண்டு வீடியோ போடுறேன். தயவுசெய்து அதையும் பாருங்கள். அதில் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.